அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் முடிஞ்சு குவாண்டம் ஃபிசிக்ஸ் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ராடிஞ்சர் வந்து கல்லூரியில் படித்தது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். நியூட்டன் ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க, ஏதோ ஒரு பொருள் நகருது, ஒரு விண்வெளியில் பிளானட்ஸ் கோள்கள் நகருது, எதாக இருந்தாலும் நியூட்டனுடைய விதியை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதோடைய நகல் என்ன வேகத்தில் எல்லாத்தையுமே நம்மளால் கண்டுபிடிச்ச முடியும். நியூட்டன், தட் இஸ் இனஃப். அதே மாதிரி ஒரு காந்தம் இல்லாட்டினா ஒரு மின்சாரம் இல்லாட்டினா ஒரு ஒளி, இதை பற்றி படிக்கணும்னா நீங்கள் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், மேக்ஸ்வெல் பேஸ் பண்ணி ஃபேரடே, ஆம்பியர் இதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஒரு வெப்பம் இருக்குது, ஒரு ஹீட் இருக்குது, தெர்மோடைனமிக்ஸ் எப்படிலாம் வருது, அதனால ப்ரெஷர் அழுத்தங்கள் எப்படி வருது, இதெல்லாம் பற்றி படிக்கணும்னா போல்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது இருந்தாலே போதும், நம்ம உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களையுமே படிச்சிடலாம். அப்புறம் எதுக்கு புது ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தி எண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸில் எதுவுமே புதுசு இல்லை அப்படின்ற லெவலில் இருந்தப்போ தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் உருவானது. அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் உருவானது தான் முதல் புரட்சி 1900 டிசம்பர் மாதம் நடந்த குவாண்டம் புரட்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் குவாண்டம் ரெவல்யூஷன், முதலாம் குவாண்டம் புரட்சி. அதுக்கப்புறமா இரண்டாம் குவாண்டம் புரட்சியை பண்ணவர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்ராடிஞ்சர். ஸோ முதலாம் குவாண்டம் புரட்சியை பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிளாங்க். அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக், குவாண்டம் தியரியின் குவாண்டம் கோட்பாடின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் பிளாங்கை சொல்கிறோம். ஸோ மேக்ஸ் பிளாங்க் வந்து திடீர்னு எழுந்திரிச்சு இன்னைக்கு குவாண்டம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிலாம் கண்டுபிடிக்கல. அதனால தான் அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி ரொம்ப முக்கியம். எப்போதுமே இந்த பிந்தைய கதை ரொம்ப முக்கியம், எதெல்லாம் தொடர்ச்சியாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸ் பிளாங்க் வந்து நான் தனியாக மேக்ஸ் பிளாங்க் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். மிக செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தார். அவர் ஃபிசிக்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாமே கண்டுபிடிச்சாலும் எனக்கு வந்து அதை கற்றுக்கணும்னு தான் ஆசையெல்லாம் கண்டுபிடிச்சாரு. அவர் அதுக்கப்புறமா பெர்லினில் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அங்கேயே வாத்தியாரை கண்டினியூ பண்ணுறாரு. கீழ்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வாத்தியார் இருந்தார். அதுக்கப்புறமா திருப்பியும் இங்கே பெர்லின்லேயே கண்டுபிடிக்கிறார். அவர் பிஹெச்டி பண்ணும்போது அவர் படித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், எக்ஸாக்ட்லி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதில் முழுக்க அவர் படித்தது அது பார்த்தீங்கன்னா போல்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ்வெல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸை பற்றியான அறிவு வந்து அப்போ அவர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால அவர் அந்த இதை படிச்சுட்டு பெருசாக ஆராய்ச்சிலாம் பண்ணல, நல்ல ஆசிரியராக இருந்தார். அதனால அவர் பாட்டுக்கு கிளாஸ்க்கு போக நியூட்டனை பற்றி எடுக்கிறது, மேக்ஸ்வெல்லை பற்றி எடுக்கிறது, போல்ஸ்மேனை பற்றி எடுக்கிறது, இந்த மாதிரி பாடம் நடத்திக்கிட்டாரு. இவர் எதுக்கு குவாண்டமை பற்றி வந்தார் அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு கம்பெனிக்காரவங்க ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்டு வந்திருக்காங்க. அந்த கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் பல்பு செய்கிற கம்பெனி. லைட் பல்ப் செய்கிற கம்பெனி சொன்ன விஷயம் என்னன்னா, கம்மியான ஆற்றல் கொடுத்தா அதிகமான ஒளியாற்றல் வரணும், இன்புட் எனர்ஜி கம்மியாக கொடுக்கணும், அதுலேருந்து வளர்கிற ஒளி வந்து அதிகமான ஆற்றல் வரணும். இதுக்கு ஏதாவது உங்கள் மேக்ஸில் சொல்லி எங்களுக்கு கம்பெனிக்கு ஏதாவது சஜஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இது வந்து கன்சார்ஷியம் மாதிரி, ஒரு பெரிய கூட்டமைப்பு மாதிரி இவரை வந்து பார்க்குறாங்க. இவர் வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஸர், ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் இருந்தால் இந்த கேள்விக்கு எப்படியாவது பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டாட்டிஸ்டிக் தெர்மோடைனமிக்ஸ்லாம் எடுத்து திருப்பி படிக்கிறார். அப்போ படிக்கும்போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது கிளாசிக்கலில். அது பேர் தான் பிளாக் பாடி ரேடியேஷன். இந்த பிளாக் பாடி ரேடியேஷன்றது பிளாக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சூரியன் கூட பிளாக் பாடி ரேடியேஷன் தான். இதில் வந்து நான் இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கணிதமே இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் பேசிக் மேக்ஸ்லாம் இருக்குது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் லெக்சர் நம்ம சீரிஸ் ஒரு வேளை நம்ம திருப்பி ஆரம்பிக்கும் போது அதில் அந்த கணிதத்தை சொல்கிறேன். இதில் சுருக்கமாக வந்து அறிவியல் தெரியாதவர்களுக்கும் அந்த முக்கியத்துவத்தை நான் சொல்கிறேன். ஸோ சன் இஸ் ஆல்சோ பிளாக் பாடி, ஒரு கருப்பு பொருள்னு சொல்லலாம். ஒரு பிளாக் பாடின்றது என்ன அப்படின்னா, அதுக்குள்ளே நம்ம ஒளியை அனுப்பணும் அப்படின்னா அந்த ஒளியை எல்லாத்தையுமே ஈர்த்துக்கிறணும், அப்சார்ப், கம்ப்ளீட்லி அப்சார்ப். அதுதான் பிளாக் பாடி. அதே மாதிரி அந்த பொருளை நீங்கள் கொஞ்சம் வெப்பப்படுத்துனீங்கன்னா அந்த பொருள் வந்து எல்லா கதிர்வீச்சுமே வெளியில் வரணும். இட் எமிட்ஸ் கம்ப்ளீட்லி. ஸோ இட் அப்சார்ப்ஸ் கம்ப்ளீட்லி, இட் எமிட்ஸ் கம்ப்ளீட்லி. ஸோ இதுதான் பிளாக் பாடி. பிளாக் பாடி ஐடியல் பிளாக் பாடின்றது உலகத்திலே கிடையாது. அதாவது இதுதான் வந்து எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப பிளாக்கான பொருள் கூட 99.999% சொல்லுவாங்களே தவிர 100% சொல்ல மாட்டாங்க. ஐடியல் பிளாக் பாடினே ஒன்று கிடையாது. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து இந்த மாதிரி பிளாக் பாடி இல்லாதனால ஒரு வகையான செட்டப்பை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு கண்டெய்னர் மாதிரி, கண்டெய்னரில் ஒரு சின்ன துகள், அந்த சின்ன துளை, ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே எல்லா ரேடியேஷனுமே உள்ள போகுது. எல்லா ரேடியேஷன் சொல்கிறேன். ஸோ லைட் மட்டும் நினைக்காதீங்க. லைட்ன்றது வேற, எலக்ட்ரோமேக்னடிக் ரேடியேஷன்றது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எலக்ட்ரோமேக்னடிக் மின்காந்த அலைகள் எல்லாமே மின்காந்த அலை தான். அல்ட்ராவயலட்டு, எக்ஸ்ரே, காமா ரே, ரேடியோவேஸ், கேலக்ஸிலேருந்து வர ரேடியோவேஸ், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், ரிமோட்லேருந்து வர இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் எல்லாமே எலக்ட்ரோமேக்னடிக் ரேடியேஷன் தான். அதில் ஒரு சின்ன பகுதி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பார்க்குற அந்த ஒளி, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், இந்த மாதிரி நீலம்லேருந்து ஊதா கலர்லேருந்து சிகப்பு கலரில் வரைக்கும் பார்க்குற அந்த ஒளி. ஸோ எலக்ட்ரோமேக்னடிக் ரேடியேஷன்றது பெரிய ஸ்பெக்ட்ரம். அல்ட்ராவயலட்லேருந்து காமாரேலேருந்து எல்லாமே வந்துட்டு இந்த சைடு ரேடியோவே வரைக்கும் போகும். அதில் ஒரு சின்ன பகுதி பார்த்தீங்கன்னா லைட். ஸோ இது எல்லாத்தையுமே எமிட் பண்ணும் ஒரு பிளாக் பாடி அப்படின்றது தான். ஸோ இப்போ அந்த ஒரு
அந்த கண்டெய்னர்ல திருப்பி அந்த ஒரு துளையில எல்லா ரேடியேஷன் உள்ள போயிருது. உள்ள போகும்போது அதுக்குள்ளே ட்ராப் ஆயிருது, அதுக்குள்ளே மாட்டிக்கிறது. மாட்டும் போது என்ன பண்ணுது, ஒவ்வொரு ரேடியேஷனா போக அதோட வெப்பத்தை நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுது. ஏன்னா உள்ளுக்குள்ள எனர்ஜி ஆற்றல் உள்ள போயிட்டே இருக்கனால கொஞ்சம் வெப்பம் கூடுது. இப்போ நான் அந்த உள்ளுக்குள்ள அனுப்புறதை நான் நிறுத்திடுறேன். நிறுத்தும் போது இந்த கண்டெய்னரை நான் திருப்பி ஹீட் பண்ண சூடு பண்ணேன்னா இந்த துளை வழியா ஒவ்வொரு ரேடியேஷனா போகுது. இந்த ரேடியேஷன் போகும்போது அந்த சைடு நான் மெஷர் பண்றேன், நான் அளக்குறேன் எப்படி என்ன மாதிரியான அந்த கதிர்வீச்சு வருது அப்படின்னா இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்பெக்ட்ரா அப்படி போய் இது பெல் ஷேப்னு சொல்லுவாங்க. ஒரு பெல் மாதிரி இப்படி கீழே இருந்து மேலே போய் அதுக்கப்புறம் திருப்பி வருது. இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ எதுக்கு இப்படி வருது அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆனா அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா இந்த மாதிரி ஷேப் இது வரும்போது இந்த ஷேப்புக்கு ஒரு முக்கிய ஒரு இந்த இந்த பீக், அதுக்கு தான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் நான், உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீக் இருக்குல்ல, இந்த பீக் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பீக் மாறுறதுக்கான ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதில் என்ன, அது இரும்பாக இருக்கலாம், இல்லாட்டினா பித்தளையாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு கேஸாக இருக்கலாம், வாயுவாக கூட இருக்கலாம், இல்லாட்டினா அது மரக்கட்டையாக இருக்கலாம். ஆனால் இந்த பீக் இருக்குல்ல, இந்த உச்சபட்ச அலை நீளம், இது அலை நீளம் எழுதிருக்கீங்க கீழே. இதில் உச்சபட்ச அலை நீளம் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த பொருளுடைய வெப்பத்தை மட்டும் பொறுத்து இருக்கு. ஸோ இதை யார் சொன்னது பார்த்தீங்கன்னா வியன் சொல்லிட்டு, வியன் வந்து பெர்லினில் இருக்க ப்ரொஃபஸர். அந்த வியன் சொன்னது பார்த்தீங்கன்னா 2900 டிவைடட் பை இந்த பீக். இந்த லேம்டா பீக்கை போட்டிங்கன்னா 2900 இந்த பீக்கால் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த பொருளுடைய டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன்லேருந்து இதே மாதிரி நம்ம மெஷர் பண்ணோம்னா இதோட பீக் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 நேனோமீட்டரில் இருக்கும். இந்த 500 நேனோமீட்டர் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குன்னா ஒரு 6000 கெல்வின். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணுற அதே டெம்பரேச்சர் வந்தது. அப்போ ஒரு பொருள், ஒரு சூரியன்லேருந்து ஒரு பொருள், அதுலேருந்து வர்ற வீச்சு, ஒளி வீச்சு, கதிர்வீச்சுன்னா வேற மீனிங்ல புரிஞ்சுக்கிறாங்க. எலக்ட்ரோமேக்னடிக் ரேடியேஷன், ஒரு மின்காந்த அலை, அந்த ரேடியேஷன் அதோடைய உச்சபட்சம் பீக் நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட், அந்த அலையை, அந்த ஒளியோடைய உச்சபட்சத்தை வச்சு அந்த பொருளுடைய வெப்பத்தை, அந்த பொருளுடைய டெம்பரேச்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது வந்து மேட்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பொருளை வந்து அந்த டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே இருக்குன்னு ஒரு இரும்பு எடுக்கிறீங்க. இரும்பை ஃபஸ்ட்டு சுட வைக்கும் போது ரெட் கலரில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா போட்டுருவேன். ஸோ ரெட் கலரில் அதிகமான அலை. அதே பொருளோட டெம்பரேச்சர் நான் கொஞ்சம் கூட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆரஞ்சு கலரில். அதே டெம்பரேச்சர் நான் திருப்பி கூட்டேன்னா ப்ளூ கலரில் வரும். அப்போ அதிகமாக வெப்பம் வரும்போது என்ன ஆகும், அலை நீரம் குறைஞ்சிக்கிட்டே போகும் ப்ளூ. இன்னும் அதிகமாக வெப்பத்தை கூட்டேன்னா அல்ட்ரா வயலட் போகும். இப்போ நம்மளோட உடம்பு எடுத்துக்கலாமே, நம்மளுக்கு வந்து அவ்வளோ வெப்பம் கிடையாது, நம்ம இரும்பு மாதிரி வெப்பம் நம்ம படல. அப்போ நம்மளுக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட்டில் வரும். இந்த சைடு அகச்சிவப்பில் வரும், இன்ஃப்ராரெட்டில். அப்போ நீங்கள் ஒரு இது இரும்பை நீங்கள் சூடாக்குறீங்க, ரெட்டாக இருக்குது, இன்னும் சூடாக்குறீங்க ப்ளூ ஆயிடுது. அதே இது நம்மளை வந்து சூடே ஆக்கலைன்னா நம்மளுக்கு என்ன வரும், இன்ஃப்ராரெட்டில் வரும். அதனால தான் நம்மளை வந்து இன்ஃப்ராரெட் எமிட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இன்ஃப்ராரெட் கேமராலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேருந்து ரேடியேஷன் வருது. ஏன், நம்மளுடைய டெம்பரேச்சர் கம்மி. நம்ம டெம்பரேச்சர் கம்மின்றதுனால அலைநீளம் அதிகம். புரியுதா உங்களுக்கு? டெம்பரேச்சர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லேம்டா. டெம்பரேச்சர் மேலே இருக்கும், லேம்டா கீழே இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் நான் அதிகமாக போயிட்டே இருக்கேன், 1000 டிகிரி 2000 டிகிரி அப்படி கூட்டிகிட்டே இருந்தால் என்ன ஆகும், அந்த ப்ளூ கலரில் வரும். நீங்கள் அதான் உச்சபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்லாம் வர ஆரம்பிக்கும், எல்லா கலருமே சேர்ந்தது. ஸோ இதுதான் இருக்குது. இதை சொல்லிட்டாங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. வியன்றது சொல்லிட்டாரு. பக்கா இதெல்லாம் எப்படின்னா எம்பெரிக்கல்னு சொல்லுவாங்க. ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்த ஃபார்முலா. இதுக்கு பின்னாடி கணிதத்தன்மை, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுலாம் தெரியாது. ஒவ்வொரு டெம்பரேச்சராக ஏற்றுறாங்க, ஒவ்வொரு லேம்டாவாக மெஷர் பண்ண, ஒவ்வொரு அலைநீளமாக மெஷர் பண்ணுறாங்க, இதை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை வருதுன்னா இந்த ஷேப் எதுக்கு வருது? ஒன்று இப்படியே போக வேண்டியதானே, இல்லைன்னா ஒன்று ஏறணும், இல்லைன்னா இறங்கணும். ஏன் இப்படி மேலே போய் கீழே வருது? இந்த ஷேப்புக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல, அதை விட்டாங்க. அதுக்கு ஒரு கிறிஸ்டாஃப்னு ஒருத்தர் வர்றாரு, என்னென்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாங்க, விடலை. அதுக்கப்புறமா வியன் என்ன பண்ணுறாரு, திருப்பி ஒரு லா பண்றாரு. அந்த ரேடியேஷன் லால என்ன சொல்றாருன்னா, வியன் வந்து ஒரு பகுதியை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த பகுதியை மட்டும் வியன் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த பகுதியை இங்கிலாந்துல இருக்க ராலே அண்ட் ஜீன்ஸ் அப்படின்றவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வியன், பெர்லின்ல இருக்க, ஜெர்மனில இருக்க வியன் ஒரு பகுதி, ராலே ஜீன்ஸ் இங்கிலாந்துல இருக்க ஒரு இன்னொரு பகுதி. இந்த டயத்துல தான் நம்மால் யாரு, மேக்ஸ் பிளாங்க் வந்து இந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ல இருக்க இந்த பஞ்சாயத்து எடுக்கிறாரு. என்னடா பிசிக்ஸ்ல எல்லாமே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும், அது எப்படி ஒரு பகுதியை ஒரு பிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது, இன்னொரு பகுதி இன்னொரு, அப்படின்னா ஏதோ அடிப்படையில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லா, ஒரே ஈக்குவேஷன், இந்த மொத்த ஸ்பெக்ட்ராவே எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு நான் ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, மண்டே உடச்சு என்னென்னமோ பண்றாரு, எதுவுமே பண்ணல. இப்போ அவர் யோசிக்கிறாரு, நம்ம தெரிஞ்ச ஒரே ஒரு என்னது, நம்ம நல்லா தெரிஞ்சது வந்து போல்ட்ஸ்மேனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதை தூக்கி இங்கே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. போல்ட்ஸ்மேனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சுருக்கமாக சொல்லணும்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. அவர் தெர்மோடைனமிக்ஸை பற்றி தான் படித்தார்.
தெர்மோடைனமிக்ஸ்னா என்னன்னா, ஒரு பொருள் எடுத்து நான் சூடு பண்றேன். சூடு பண்ணும்போது அந்த பொருள் வந்து பயங்கரமா தெர்மல் எனர்ஜி வருது. பயங்கரமான வெப்ப ஆற்றல் வருது. எதனால வருது அப்படின்றது அந்த டயத்துல தெரியல. அப்ப அவரு என்ன பண்றாரு, இந்த ஆற்றல் வருதுல்ல, ஆற்றல் மொத்தமா அப்படி ஒரு சட்டிய நான் சூடாக்குறேன், மொத்தமா ஆற்றல் வருது. இந்த மொத்தமா ஆற்றல படிக்காம அவரு என்ன பண்றாரு, இந்த ஆற்றல கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுறாரு. எனர்ஜிய கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுறாரு. எப்படி நிஜமா வெட்டினாரா? இல்ல. மேத்தமெட்டிக்கலா வெட்டுறாரு. மேத்தமெட்டிக்கலா கால்குலேஷன் யூஸ் பண்ணி தனித்தனியா வெட்டி அந்த சின்ன சின்ன ஆற்றலை அனலைஸ் பண்றாரு. அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்பதான். இப்போ இன்னைக்கு நம்ம கருத்து கணிப்பு நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ பார்க்கும்போது மேபி இந்த அப்லோட் பண்ணும்போது மேபி நைட் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கருத்து கணிப்பில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ என்கிட்டலாம் கருத்து கணிப்பே கேட்டதே இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் எடுப்பாங்க. இப்போ இந்த நம்ம ஊர்ல ஒரு 2000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஒரு 5 பேர்ட்ட மட்டும் எடுப்பாங்க. 5 பேர்ட்ட எடுத்து என்ன பண்ணுவோம்னா, அதை அப்படியே பில்டப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த போல்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன பண்றாருன்னா, இந்த சின்ன சின்ன ஆற்றலை ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரிச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணா மொத்த ஆற்றலை வந்து மேத்தமெட்டிக்ஸா சொல்ல முடிஞ்சது. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். அப்போ ஒரு பொருளோட மொத்த ஆற்றலை நான் படிக்காம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு திருப்பி இப்ப இவர் யோசிக்கிறாரு. அப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்க சட்டியை சூடாக்குனா வெப்ப ஆற்றல் வர்றதுக்கு பதிலா இங்க என்ன பண்ணுது, சட்டியை சூடாக்குனா எனக்கு என்ன கிடைக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் கிடைக்குது. என்ன கிடைக்குது, மின்காந்த அலைகள் கிடைக்குது. நான் ஏன் அந்த போல்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் இங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்றாரு. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பண்றாரு. அதனால தான் அந்த பிசிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சில நேரங்களில் அசம்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த குவாண்டம் அசியூம் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, மின்காந்த அலை என்பது ஒரு அலை தான், வேவ். யார் சொன்னது? மேக்ஸ்வெல் சொன்னது. அப்போ அதுல மாற்றம் இல்லை. ஆனா இந்த மின்காந்த அலை இப்படியே வருது, வந்துட்டு பிளாக் பாடியில படும்போது இது என்ன பண்ணுது, பிளாக் பாடி அந்த என்ன பண்ணுது, ஆசிலேட் ஆரம்பிக்குது. அப்ப இந்த பிளாக் பாடியில இருக்கிறது ஃபுல்லா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆசிலேட்டர்ஸ். இந்த ஆசிலேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த வர்ற அலையை என்ன பண்ணுது, அது ஈர்த்துக்கிறது, அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப் பண்ணும்போது நீ கொடுக்கறதெல்லாம் அப்சார்ப் பண்ணாது. அது என்ன பண்ணுது, ஒரு ஜங்கா ஒரு பாக்கெட்டா தான் அப்சார்ப் பண்ணுது. ஒரு சின்ன புரியுற மாதிரி சொன்னேன்னா, நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ரூடிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் வெரி ஆக்யூரேட். ரொம்ப நிச்சயார்த்தமா இதை வந்து அப்படியே இது பண்ணக்கூடாது. ஒரு எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆசிலேட்டர் 2 எலக்ட்ரான் வோல்ட் தான் அக்செப்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. கிளாசிக்கல் என்ன சொல்லுது, 2 நீ மொத்தமா கொடுக்கலன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 0.5 கொடு, அதுக்கப்புறம் ஒரு 0.3 கொடு, அப்புறம் ஒரு 0.2 கொடு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டே இருந்தேன்னா அது 2 எலக்ட்ரான் வோல்ட்டா அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிக்கல் சொல்லுது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கெட் இருக்கு. ஒரு பக்கெட்ல 1 லிட்டர் பண்ணணும்னா நான் என்ன பண்றேன், 1 லிட்டர் டைரக்டா ஊத்தாம ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 லிட்டரு, அதுக்கப்புறம் ஒரு 200 ml, அதுக்கப்புறம் 1/2 லிட்டர், திருப்பி ஒரு 100 ml இப்படி ஊத்துனேன்னா 2 லிட்டர். அதே மாதிரி தான் கிளாசிக்கல்ல இந்த இது அப்சர்வ் பண்ணாம அவர் என்ன பண்றாரு, இல்லை 2 எலக்ட்ரான் வோல்ட் கம்ப்ளீட்டா கொடுத்தா மட்டும்தான் அக்செப்ட் ஆகும், இல்லாட்டினா அது அப்சர்வ் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் அசம்ஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆசிலேட்டர். அப்போ வந்து ஆட்டம்ன்றதே உங்களுக்கு தெரியாது. அதனால தான் அதுக்கு அவர் என்ன பண்றாரு, பேரே டைரக்டா சொல்றாம இட்ஸ் அன் ஆசிலேட்டர். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆசிலேட்டர்னு கூட சொல்லல அவர். இது ஒரு வகையான ஆசிலேட்டர், ஒரு வகையான ஊசலாட்டம் படுது. இந்த ஊசலாட்டம் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணிக்கிறது. அதே ஊசலாட்டம் என்ன பண்ணுது, எமிட் பண்ணுது. அதே மாதிரி அந்த அப்சர்வ் பண்ணதை அந்த ஒரு அந்த ஒரு ஆசிலேட்டர் திருப்பி அதை நான் திருப்பி வெப்பத்தை கொடுத்தேன்னா திருப்பி அதே என்ன பண்ணும், 2 எலக்ட்ரான் வோல்ட்டா தான் கொடுக்கும். அந்த 2 எலக்ட்ரான் வோல்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த எலக்ட்ரான் வோல்ட் அலையா போயிடும். ஆனா அந்த இடத்துல இருந்து நகலும் போது இட் கோஸ் as a packet of energy. பாக்கெட்டா தான் வருது. அதுக்கப்புறமா ப்ராபகேஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா வேவா மாறிடுது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இவர் பெரிய மேக்ஸ்வெல் மேல பெரிய மரியாதை கொண்டு வந்தாரு. மேக்ஸ்வெல் சொன்னது கரெக்டா தான் இருக்கும், ஒளி என்பது அலையா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த அசம்ஷன் வச்சுட்டு மேத்தமெட்டிக்கலா என்ன பண்றாரு, நம்ம போல்ஸ்மேன் என்ன பண்ணாரு, வெப்ப ஆற்றலை துண்டு துண்டா வெட்டினாரு. நம்மால் என்ன பண்றாரு, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை, இந்த மின்காந்த ஆற்றலை இந்த ஆசிலேட்டர் ஏற்றுக்கொள்ளும் ஆற்றலை துண்டு துண்டா வெட்டுறாரு. எப்படி துண்டு துண்டா வெட்டாரு, E = h nu. இப்போ இதுதான் என்னோட இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சாரி இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆசிலேட்டர். இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆசிலேட்டர் இந்த இது வந்து ஆசிலேட் ஆகுது. ஆசிலேட் ஆகும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ல ஆசிலேட் ஆகுது. இது ஆசிலேட் ஆகும்போது என்ன பண்ணுது, ஒரு எனர்ஜி வெளியில போகுது. அதுதான் E = h nu. அதே மாதிரி இன்னொரு பொருள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பொருள் எடுத்து வேகம் ஆசிலேட் ஆகுது. அப்போ அதுக்கு வேற ஆற்றல் போகுது. அப்ப ஒரு பிளாக் பாடியில இருந்து வெளியில் வர்ற ஆற்றலை நான் மொத்தமா படிக்காம, போல்ஸ்மேன் மாதிரி மொத்தமா படிக்காம ஒரு ஆசிலேட்டர் அதை பத்தி படிக்கிறேன், இன்னொரு ஆசிலேட்டர் இதை பத்தி படிக்கிறேன். இதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸா படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறேன், கம்பைன் பண்ணிக்கிறேன். இவர் என்ன பண்றாரு, தனித்தனியா படிச்சுட்டு கம்பைன் பண்றதுக்கு முன்னாடியுமே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை எடுத்துட்டு இந்த ஸ்பெக்ட்ரால போடுறாரு. அங்க நம்ம கிராஃப், இந்த ஸ்பெக்ட்ரால போடுறாரு. அவர் ஈக்குவேஷன் வந்து அப்படியே மேட்ச் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னது, ஒரு பகுதிக்கு ஒரு லா,
இன்னொரு பகுதிக்கு இன்னொரு லா. இப்போ மேக்ஸ் இப்போ பிளாங்க் போட்டது என்னது, மொத்த கிராஃபிக்கு ஒரே லா. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர சந்தோஷம். ஆனால் மேத்தமெட்டிக்கலாக வேலை செஞ்சிச்சு, உள்ளுக்குள்ள ரியலாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவருக்கு கன்ஃபியூஷன். ஃபிசிக்கலி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் அவர் என்ன சொல்றாரு, உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ஆசிலேட்டர் இருக்கு, கணக்கில் வர முடியாது. ஸோ எப்போதுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ 60 கோடி பேர் ஓட்டு போறாங்கன்னா 60 கோடி பேர்ட்டையும் நம்ம பண்ண முடியாது. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படும், புள்ளியியல் தேவைப்படும். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு பல லட்சம் கோடி ஆசிலேட்டர் இருக்கு. இந்த பல லட்சம் கோடி ஆசிலேட்டர்ல அதிகமாக வைப்ரேட் ஆகிறது கொஞ்சம் இருக்கும், மெதுவாக வைப்ரேட் ஆகிறது கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் நடுத்தரமா வைப்ரேட் ஆகிறது என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஒரு திரும்பி நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு ஊர்ல 2000 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர் தான் உச்சபட்ச பணக்காரனா இருப்பான், கோடீஸ்வரன் இருப்பான் 10 பேர். இன்னொரு ஒரு 100-200 பேர் என்ன பண்ணாங்கன்னா பயங்கர ஏழையா இருப்பாங்க. இந்த மாடரேட், இந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்றாங்களா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இருப்பாங்க. அப்ப ஒரு 10 பேர்கிட்ட இருக்க ஒரு கொஞ்சம் காசு, அதே மாதிரி பிச்சைக்காரன், அதாவது ரொம்ப ஏழைகள், மன்னிச்சுக்கோங்க, ஏழைகள் ஒரு 400 பேர்கிட்ட இருக்க அந்த காசும் ஈக்குவலா தான் இருக்கும். அதே நேரங்களில் இந்த மிடில் கிளாஸ்ல இருக்க காசு என்ன பண்ணணும், அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு 1500 பேர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, மிடில் கிளாஸ் தான் இருப்பாங்க. அந்த மிடில் கிளாஸ்ட மாடரேட்டா காசு இருக்கும். ஆனால் மொத்த காசும் என்னன்னா அங்கதான் இருக்கும். அதான் இந்தியன் எக்கானமியே வந்து ஒரு ப்ராடக்ட்லாம் ரிலீஸ் பண்றாங்கன்னா யாரை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னா மிடில் கிளாஸை பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மிடில் கிளாஸ் தான் நம்பர் அதிகம், மிடில் கிளாஸ்ல தான் காசு கொஞ்சம் புழங்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பெக்ட்ரா தான் இது. அது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு, இப்ப ஒரு ஆசிலேட்டர், அதிகமான எனர்ஜி உள்ள ஆசிலேட்டர் 10 பேர் தான் இருக்கான். அதே மாதிரி மெதுவா ஆடுற ஆசிலேட்டர் ஒரு 400 பேர் இருக்கான். ஆனால் டோட்டல் எனர்ஜியை கூட்டிங்கன்னா அதுவும் கம்மியாக தான் இருக்கான். ஆனால் மிடில் கிளாஸ் இருக்கான் பாருங்க, நம்மால் மீடியம் ஃப்ரீக்வன்சியில் அதிகமான நம்பர் அதிகமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ தி எனர்ஜி இஸ் நாட் கண்டினியூஸ். குவாண்டம் ஆசல், இந்த எலக்ட்ரோமேக்னடிக் ஆசிலேட்டர்ல இருக்க எனர்ஜி வந்து கண்டினியூஸா இருக்காது. அந்த எனர்ஜி பாக்கெட்டா போகும். அந்த பாக்கெட் எதை பொறுத்து இருக்கு, இந்த ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி கொடுக்குற நம்பர் எவ்வளவு இருக்கு, இது கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஃபை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா பிரேக் த்ரூ. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளாசிக்கல்ல எல்லாமே கண்டினியூஸ் தான். அது ஹீட் எனர்ஜியா இருக்கணும், ஹீட் வேவா இருக்கட்டும், எல்லாமே கண்டினியூஸ் தான். இப்போ இதுல வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா குவாண்டம் ஆஃப் எனர்ஜி, இந்த எனர்ஜி வந்து பாக்கெட்டா இருக்கு, அந்த குவாண்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். இப்போ இதுல ஒரு முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு பிளாங்க்குக்கே தெரியல. பிளாங்க் என்னாச்சு, சரி ஓகே, என்னோட கணிதமும் வேலை செய்து ஒரே கிராஃப் மேட்ச் பண்ணிருச்சு, அதே மாதிரி எவ்வளவு நம்பர்ஸ்ன்னு வச்சு நான் சொன்னா இதுல கொஞ்சம் அந்த இதுல கொஞ்சம் மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா இதோடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் இது முக்கியம்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே இல்லை. 42 வயசுல கண்டுபிடிக்கிறாரு. யாரு, மேக்ஸ் பிளாங்க். ஹி வாஸ் வெரி ஓல்டு, யங்கர் ஜெனரேஷன் கிடையாது. அந்த 42 வயசு மனிதன் கண்டுபிடிச்சதோட முக்கியத்துவத்தை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 24-25 வயசு உள்ள ஒரு இளைஞன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எப்படி குவாண்டம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனார்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம சுருக்கமாக கற்றுக்கிறோம்னா, கிளாசிக்கல்ல நினைச்ச வரைக்கும் எல்லாமே பாசிபிள். கண்டினியூஸா வேவ் போகுது, கண்டினியூஸா எனர்ஜி எமிட் பண்ணுது, கண்டினியூஸா எனர்ஜி அப்சார்ப் பண்ணுது, எல்லாமே பாசிபிள். ஆனால் குவாண்டம் என்ன சொல்லுதுன்னா, நோ, கண்டினியூஸாக எனர்ஜி போகணும்னு அவசியம் கிடையாது. பாக்கெட்டாக தான் எனர்ஜி அந்த பொருள், இந்த ஆசிலேட்டர் அது வந்து வெளியில் கொடுக்குது. அதே மாதிரி அந்த ஆசிலேட்டர் எனர்ஜியை, அந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கண்டினியூஸாக ஏற்றுக்காது. தம்பி இந்தப்பா உனக்கு 2 தானே உனக்கு நீ அப்சர்வ் பண்ணுவ, இந்தா 1 கொஞ்சம் வச்சுக்கோ, அப்புறமா ஒரு 0.2 வச்சுக்கோப்பா, அப்புறம் 0.3. நோ. இது ஏற்றுக்கொண்டால் 2 எலக்ட்ரான் வோல்ட்டை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும். இது 4 எலக்ட்ரான் வோல்ட்டை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 4 மொத்தமாக கொடுத்தா தான் ஏற்றுக்க முடியும். நீங்கள் 2 + 1 + 2 அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்காது. தட் இஸ் கால் குவாண்டா, தட் இஸ் கால் த சேஞ்ச் ஆஃப் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். அப்படி உருவானதான் முதல் ஃபிசிக்ஸ். இதை வந்து இவர் சொன்னப்போ ஹைஸ்கூலில் படிச்சுக்கிட்டாரு ஸ்ட்ராடிஞ்சர். ஸோ எப்படி இது வந்து பின்னாடி பயன்படுச்சுன்னு சொல்றது நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். நான் திரும்ப சொல்கிறேன், குவாண்டம் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா இட் பிரேக்ஸ் த நார்மல் கன்வென்ஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ். அதனால இந்த வீடியோவை நீங்கள் திருப்பி பாருங்க. ஏன்னா பிளாக் பாடி ரேடியேஷன் சில பேர் அந்த சப்ஜெக்டில் படிக்காதவங்க, ஃபிசிக்ஸ் படிக்காதவங்க குழப்பமாக இருக்கும். பிளாக் பாடி ரேடியேஷன் தான் அந்த குவாண்டம் உருவானதுக்கு முக்கிய காரணம். அதனால இந்த வீடியோவை திரும்ப பார்த்தீங்கன்னா ஓரளவு திருப்பி கிளாரிட்டி கிடைக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட மேபி நம்ம குவாண்டம் லெக்சர் நடத்தும் போது நான் திரும்பி அதை மேக்ஸிமம் சொல்றது வாய்ப்பு இருக்கு. வேற ஒரு வேளை குவாண்டம் பிசிக்ஸ் புக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.